கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின அந்த நன்மைக்காய் கிருபைக்காய் கொடான கூடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாயிருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது என்று சொல்லி இந்த இடத்துல எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். இந்த நாளில் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம், இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் மாறாவை போல கசப்பை போல ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு கர்த்தர் அந்த மாறாவை இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அதிகமாய் நேசித்ததுனால அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்த பொழுதிலும், ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் தேவைக்கு மாத்திரம் தேவனை தேடுகிற ஜனங்களாய் இருந்த பொழுதிலும் கர்த்தர் அவர்களுக்கு வந்த எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளிலும் தீமையான காரியங்களிலும் அவர்களுக்கு எல்லா காரியங்களிலும் கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றினார். இங்கே பார்க்கிறோம், மாறா அந்த தண்ணி ரொம்ப கசப்பாக இருந்தது, அதனால் அதற்கு மாறா என்று சொல்லி பேரிடப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையிலும் இவங்க இப்படி தான் ஒருவேளை கடன் பிரச்சனை நிமித்தமாய் அவமானத்தின் நிமித்தமாய் ஒருவேளை கற்பத்தின் கனிக்காகவோ இல்லை தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த சில காரியம் தாமதம் ஆனது நிமித்தமாய் அந்த காரியத்துக்காக ஒருவேளை நம்மளுக்கு வேறு பேர் வைத்திருந்திருக்கலாம். நம்மளை அவமானப்படுகிறதை போல நம்ம துக்கப்படுகிறதை போல நமக்கு அந்த மாறாவை போல ஒரு பெயர் வைத்திருந்திருக்கலாம். அது கசப்பாக இருக்கலாம், அது கண்ணீரோடு கூட இருக்கலாம், அது வேதனையோடு கூட இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம், அன்னைக்கு அந்த தண்ணீர் கசப்பாக இருந்தது, அது குடிக்கவே முடியாமல் இருந்தது. அதனால் அந்த இடத்திற்கு மாறா என்று சொல்லி பேர் வைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி குடிக்க முடியாத கசப்பாக இருந்த அந்த மாறாவே அங்கே பார்க்கிறோம். தேவன் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் நிமித்தமாய் மோசை நிமித்தமாய் 25ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மோசை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரிய, உலக மனிதர்கள் நிமித்தமாய் கூட இருக்கிறவங்க நிமித்தமாய் சொந்த பந்தங்கள் நிமித்தமாய் நமக்கு ஒரு பேர் வைக்கப்பட்டிருக்கலாம். அவமானத்தின் பேராக இருக்கலாம், ஒருவேளை அது துக்கப்படுகிற பேராக இருக்கலாம், எல்லாவற்றையும் ஏமாந்த சூழ்நிலையின் பேராக இருக்கலாம். அன்னைக்கு மாறாவே கசப்பாக இருந்த அந்த தண்ணீருக்கு அந்த இடத்திற்கு அவர்கள் மாறா என்று சொல்லி பெயரிடப்பட்ட அந்த இடத்தை கர்த்தர் மதுரமாய் மாற்றினார். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் மனிதர்கள் நிமித்தமாய் வைக்கப்பட்ட அந்த பேரை மாற்றிப்படுவதற்கு கர்த்தர் நமக்காக சிலுவையில் அன்னைக்கு அந்த மரத்தை போட்ட உடனேயே அது மதுரமாயிற்று. அதே போல் நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் இறங்கி வந்து நமக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளோட அக்கிரமங்களுக்காக அன்னைக்கு சிலுவை என்ற மரத்தில் அவர் தொங்கினதுனால நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகள், அவமானங்கள், இழப்புகள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே முடியும். அவரை மாத்திரம் நம்பும் பொழுது, அவரை மாத்திரம் நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்பையும் கர்த்தர் இந்த நாளில் வருகிற நாட்களில் அவர் மதுரமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அன்னைக்கு அந்த மாறா அந்த தண்ணீர் கசப்பாக இருக்கிற இடத்துல அந்த மரத்தை போட்ட உடனே கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த மரத்தை போட்ட உடனே தான் அது மதுரமாய் மாறிச்சு. அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் என் வாழ்க்கையில் இந்த கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில் இந்த போராட்டம், ஏன் என் வாழ்க்கையில் இந்த அவமானம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காதபடிக்கு அந்த அன்னைக்கு மரத்தை போட்ட மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நாம் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, அவரை மாத்திரம் நமக்குள்ளே வைக்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மாறாவையும் எல்லா கசப்பையும் அவர் மதுரமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கசப்பை மாற்றி இந்த நாள் முழுதுமாய் அவர் சந்தோஷமும் ஆசீர்வாதமாய் வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென்.